நீங்கள் விஜய் டிவிலே வந்து விஜய் டிவியை தாண்டி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாக கண்டென்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த யூடியூபர்ஸோட பொழப்பு கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிட்டு அப்பவே பாடியில இருந்து லைட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பவே கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா இப்போ வந்து கொஞ்சம் உச்சத்துக்கு எல்லாம் மீறி போயிட்டா மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கும் தோன்றது தான் வந்து இந்த 6 மாச குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த ஏதோ என்னன்னே புரியலங்க. அது பல ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இது வந்து தப்பு அப்படிலாம் ஒன்றும் லேர்னிங்லாம் உள்ளது. இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஏற்படும். பேப்பர்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் எப்பவுமே கம்பேர் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கார விஷம் குடிச்சிட்டானா கூட நான் காஸ்ட்லி விஷயமா கண்டிப்பாக குடிச்சு சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஆமாம், ரொம்ப வாழ்வின் விளிம்பு நிலையில இருந்துட்டு தினம் சரி அன்றாடம் காட்சிகளை குளிகளை வேலைச்சாருங்க, டே வாடா என் குழந்தை பார்த்துக்குவோம் உலகத்தை பச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பான். அவன் ஸ்ட்ரீட் நாலேஜ் தி பெஸ்ட் நாலேஜ்ல. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். எஸ், இன்னைக்கு நம்ம சினிமா எக்ஸ்க்ளூசிவ்ல ஒரு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் தான் பேச போறோம். ஸோ அதுக்காக லெட்ஸ் வெல்கம் யூடியூபர் வருண் ப்ரோ. ஹாய் ப்ரோ. வணக்கம். 2025 24 கிரிஷ். இது 25 அனிமல் பாய்ஸை பார்த்தோன்னா அப்படியே ஒரு வருஷம் பின்னாடி போயிட்டு மாதிரி இருக்கு. ஐயா, அது அந்த நாஸ்டாலஜிக்கல் மொமெண்ட். ஓகே ரைட். எஸ், ஸோ இப்போ யூடியூப் ஆகட்டும் இல்லை ஃபேஸ்புக் அப்படி எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பார்த்தாலும் ஹாட் நியூஸாக போயிட்டு இருக்க ஒரே நியூஸ் இந்திரஜா ரோபோ சங்கர் அவங்களோட தான். ஸோ ஒரு 6 மாத குழந்தைக்கு வந்து ப்ரொமோஷன் தேவையா, ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த லேர்னிங் தேவையா, ஏன் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் பார்க்குறோம். ஸோ நம்மளும் அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அண்ட் அந்த 6 மாத குழந்தைக்கு அப்படி ஒரு லேர்னிங் தேவையா, அந்த மாதிரி ஒரு சித்திரவாதை அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இது தேவையாங்கிறத பேசிக் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இது ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஒரு இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லைஃப்பை முழுக்க டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. எப்போவுமே வந்து பக்கத்து வீட்டில் அந்த எட்டி பார்க்குற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கு. சரியா? நான் அவங்க இந்த ஏஜ் குரூப்பு, இந்த ஊருக்காரங்க அப்படிலாம் சொல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த பேசிக் மென்டாலிட்டி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து அதை எப்படின்னா அவங்க நம்ம லைஃப்பை பார்த்து டெய்லி ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு மொக்க நாடகத்தை கூட டெய்லி பார்க்குறாங்கன்னா அது ஒரு பொழுதுபோக்கு, தொடர்ந்து அந்த ஃபாலோ பண்ணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதே மாதிரி தான் ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், ஒரு செலிபிரிட்டியாக இருக்கட்டும். இப்போ டிவி மீடியாங்கிறது வேற. அதுக்கப்புறம் அவங்கள எப்பயா பார்க்கறதுனா வந்து இந்த டிவி ஷோஸ்ல விழா மேடைகள்ல அங்கெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராட்காஸ்டிங் மீடியம் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவிலே வந்து விஜய் டிவியை தாண்டி அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து தனியாக கண்டென்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அந்த யூடியூபர்ஸோட பொழப்பு கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாருமே பண்ணலாம். பட் பேசிக்லி வந்து அதன் மூலியமாக இன்னொரு சம்பாத்தியம் இருக்குன்றப்போ அந்த அவென்யூ ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கணும்? பட் இண்டிவிஜுவல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம பார்க்குறப்போ அவங்களோட லைஃப் காட்டிட்டாங்க அப்படின்னா அதை பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு கிரெட்டா கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டான்னா, அவன் வந்து பாரு இதுக்கு முன்னாடி அவன் அந்த நிலைமையில தான் இப்போ கிரெட்டா கார் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து அந்த டிராவல் கூடயே இருக்கு. எப்படி ஒருத்தன் வந்து ஒரே பாட்டில் முன்னேற படத்தை பார்த்தா நம்மளே ஏதோ பாதி சாதிச்ச ஃபீலிங் வர மாதிரி அதை வந்து பார்க்குறாங்க. அப்புறம் அவனுக்கு கல்யாணம் ஆகுது, அதையும் ஒரு ரிலேட் பண்ணிக்கலாம். குழந்தை அது இன்னும் டக்குன்னு குழந்தை உடனே ஒன்று மெகந்தி வாடவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹனிமூன் ட்ரிப்பு, என்னோட பொண்டாட்டியை நான் சர்ப்ரைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் குழந்தை பிறகுது, இதுக்கப்புறம் தான் குழந்தை, பாப்பா டெலிவரி, பாப்பாவோட இது பேர் என்னது, ஆனா பெண்ணா, அந்த ரிவீலிங் ஃபங்க்ஷன், அப்புறம் டெலிவரி, அதுக்கப்புறம் வந்து அந்த பாப்பா கூட்டு போறது, பாப்பாஸ் ஃபர்ஸ்ட் விசிட் டு மாமா, பாப்பாஸ் ஃபர்ஸ்ட் விசிட் டு சித்தப்பா, பாப்பாஸ் ஃபர்ஸ்ட் விசிட் டு ஒன்னு விட்டு அக்காவோட தம்பியோட அண்ணனோட தங்கச்சி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல்லா போட்டா பாக்குறதுக்கு ஆட்கள் இருக்கான். அப்படி இருக்கிறப்ப அவன் ஏன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறான்? அவனுக்கு நல்ல ரெவென்யூ இருக்கு, நம்ம ஆட்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றப்போ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரோபோ சங்கர் அவர் வந்து பேசிக்லி விஜய் டிவி செலிபிரிட்டி. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் விஜய் டிவியில் இருக்க எல்லா ஷோஸ்லையுமே அவர் இருப்பார். அவர் இன்கார்பரேட் பண்ணுவாங்க. எந்த ஷோஸுமே நாமளும் பார்த்துருக்க மாட்டோம். இல்லை, ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 years பிஃபோர்னு நினைக்கிறேன். ரோபோ சங்கர் வந்து எல்லா விஜய் டிவி ஷோஸ்லையுமே இருப்பார். பீக்கில் இருந்தார் அப்போ. அதுக்கப்புறம் சினிமாலையும் வந்தார். பட் தொடர்ந்து நிறைய சினிமாலெலாம் பண்ணல அவர். அண்ட் அதுக்கப்புறம் அவரோட அப்பியரன்ஸ்லாம் எங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்களோட கல்யாணத்தை, அவங்க பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப பிரபலப்படுத்தினாரு. மாப்பிள்ளைய வந்து இது பண்ணுவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பேசினாங்க. அவங்க 2 பொண்ணுங்களும் வந்து பிக் பாஸ்ல யாரோ ஒருத்தவங்க வந்தாங்களோ, பிக் பாஸ்ல ஒருத்தவங்க வந்தாங்க. ஸோ தொடர்ந்து அவங்களோட ஃபேமிலியில் அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாரையுமே ஒரு குட்டி குட்டி செலிபிரிட்டியா மாற்றி அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்டென்ட் கிரியேஷன் எல்லாம் பேசிக்லி வருமானம் இல்லையா. அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த குழந்தையோட அந்த இந்திரஜாவா அந்த குழந்தையோட
இஷ்யூக்கு முன்னாடியிலேருந்தே அது இது வந்து ரோபோ சங்கர் மட்டும் வச்சுக்கோனா, அவர் இன்னைக்கு ஒரு டாப்பிக்காக இருக்கனால இதை வச்சு நம்ம அதை வந்து ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். அவர் வந்து அந்த குழந்தைய இன்கார்பரேட் பண்ணி 6 மாசத்துல ஏதோ ஒரு லேர்னிங் ஆமே, அது புதுசாக இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு அது பண்ணியிருக்காரு. ஸோ இதற்கு முன்னாடியே ரோபோ சங்கர் வந்து ரொம்ப அவரை எக்ஸ்போஷர் பண்ணிக்கிறாரு, எல்லாத்தையுமே வந்து விளம்பரம் பண்றாங்க. இவங்க வீட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கல்யாணத்தை வந்து ஏதோ ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பெரிய இதை கொடுத்துட்டாங்க. அது ஒரு ஒரு 1 வீக் வந்து அந்த நியூஸ் மட்டும் தான் எல்லா சேனல்ஸும். அது மட்டும் இல்லாம அதில் அவங்க பண்ண ட்ராமா, ஆர்டிஃபிஷியலா பண்ணக்கூடிய விஷயங்கள், சிரிக்கிறது, அழுவுறது, இதெல்லாமே வந்துட்டு நம்மளோட டே டு டே லைஃப்ல அந்த ஒரு விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்த்து அப்பவே பாடியில இருந்து லைட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு, அப்பவே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா இப்போ வந்து கொஞ்சம் உச்சத்துக்கு எல்லாம் மீறி போயிட்டா மாதிரி பலதரப்பட்ட மக்களுக்கும் தோன்றது தான் வந்து இந்த 6 மாச குழந்தையை கொண்டு போயிட்டு அந்த ஏதோ என்னன்னே புரியலங்க, அது இது ஸ்கில் பேஸ்டா வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இது நான் பார்த்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஜாப்பனீஸ் மெத்தட்ல இருக்க ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒரு சில விஷயத்துல நல்லதா பார்த்தாலும் எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி, இந்த 6 மாச குழந்தைக்கு என்ன தெரியும்? ஏன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 6 மாசத்துல குழந்தைக்கு ஒழுங்கா கண்ணே தெரிய ஆரம்பிக்கும், அந்த குழந்தைக்கு கொண்டு போய் நீங்க வந்துட்டு ஃபிளாஷியான கலர்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது நியாயமா? அப்படிங்கிற நீங்க சொன்னீங்கல்ல, அந்த ஜப்பான்ல தான் இந்த டெக்னிக் பண்ணாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பல ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து இது வந்து தப்பு அப்படிலாம் ஒன்றும் லேர்னிங்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய ஏற்படும், பேப்பர்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்க, ஆய்வறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு போய் மேலை நாடுகளில் விற்பான், அங்க வந்து அதோட நல்லது கெட்டதெல்லாம் வந்து பிரிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அங்க இருந்து தள்ளி விட்டுருவாங்க. அது நல்லதுன்னா வச்சுப்பாங்க, இல்லைன்னா அங்க தள்ளி விட்டுருவாங்க. அங்க இருந்து எங்க வரும் ஃபேஷன், எப்படி பாம்பே வந்து பெங்களூர் வந்து சென்னை வருதோ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது மேல் நாடுகள்ல இருந்து நம்மள இன்னும் பல வியாபாரிகள் ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியா மட்டும் இல்லாம ஒரு பெரிய சந்தையா பார்க்கணும். ஸோ இங்கே அவனுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் மாதிரி சினிமா செலிபிரிட்டிஸ் மட்டும் இல்ல, சீரியல் ஆக்டர்ஸ் மட்டும் இல்ல, அதையும் தாண்டி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு பல லேயர்ஸ் ஆஃப் செலிபிரிட்டிஸ். ஸோ இவங்க கிட்ட எல்லாம் இதை கொண்டு போய் மார்க்கெட் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் ப்ரொமோஷனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. இன்னொரு சைடு அவங்களுக்கு என்னன்னா, பாரு நான் ஃபேஷனபிளா என்னோட ஃபேமிலியை வந்து வளர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக அதை கொண்டு வந்து இங்கே இறக்குவோம். ஏன்னா தான் வந்து குப்பை தொட்டி மாதிரி அணுக்கழிவுகளை எப்படி இங்கே கொட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த ஐடியாஸும். அப்போ வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸை யூஸ் பண்ணிப்பாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் எப்பவுமே கம்பேர் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வந்து பக்கத்து வீட்டுக்கார விஷம் குடிச்சிட்டானா அதோட நான் காஸ்ட்லி விஷயமா கண்டிப்பாக குடிச்சு சாவுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. ஆக்சுவலாக அது அந்த விஷயம் எல்லாரும் நம்ம ஊருன்னு இல்லை, நிறைய இடத்துல இருக்கும். நம்மள பார்க்குறோமோ இல்லையோ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது எட்டி பார்க்கறது அது ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. இல்லை, என்ஆர்ஐஸ் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு கம்பல்ஷன் எங்களுக்கு வந்துச்சுங்க. யூஎஸ் ஃபேமிலி, என்னது லண்டன் தம்பதி, அதுக்கப்புறம் வந்து நார்வே கப்பல், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்றதுனால அங்க இருக்கிற சாதாரண நார்வே கப்பலோ இல்ல லண்டன் தம்பதிக்கும் இந்த தம்பதியை பார்த்து ஒரு பொறாமை இல்லைனா கூட அதுல வந்து வைஃபோ இல்ல புருஷனோ வந்து நம்ம அவங்கள மாதிரி இல்லைன்னு கம்பாரிசன் இது இருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து சந்திக்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வேர்ஸ்ட் ஐடியாஸ் வந்து இங்க வந்து செல் பண்ணோன்னா இதை வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் வாங்கி நம்ம கிட்ட திருப்பி வைக்கிறாங்க. இதில் அவங்க அது பண்ணுறாங்கன்ற அந்த குழந்தைக்கு நிஜமாக அதை கொண்டு போய் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நீங்கள் அதுதான் முக்கியமாக பார்க்கணும். அவரோட பேத்திக்கோ பேரனுக்கோ அவர் கொண்டு போய் பண்ணதோட நிற்கல. அது அவர் தொடர்ந்து இது வந்து நம்ம முன்னாடி காட்டிட்டாரு. இப்போ இந்த கோர்ஸ் அவர் ஃபுல்லாக முடிப்பாரான்னு தெரியாது. ஆனால் இதை பார்த்து மற்றவங்க எல்லாருமே போகும். ஸோ அதுதான் வந்து அவங்களோட டார்கெட். அதுதான் ரொம்ப ஸ்கேரியான விஷயம். அவர் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அவர் ரொம்ப நாளாக அதான் பண்ணிருக்காரு. அவர் வந்து அவரோட தொழில் அப்படி ஆயிடுச்சு. அவங்க ஃபுல் ஃபேமிலியும் அவர் வந்து ஸ்க்ரீனுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கான்டென்ட் பண்ணுன்றதை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து நம்மளோட ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்ல முடியாது, ஜென்ரல் பப்ளிக் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, ஏமாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளோட ஐயமாக இருக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன கேள்வி தான் வந்து எல்லாருக்குமே இருக்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து இந்த விஷயத்த லைக் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்க பேசிக்காகவே எல்லா விஷயத்தையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்களும் யூஸ் பண்ணி பார்த்து அதில் பயனடைஞ்சுதான் சொல்கிறாங்களா இல்லை ஜஸ்ட் ஃபார் மணி சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும். இங்கே வேறங்க, அன்னைக்கு ஒரு ரீல் பார்க்குறேன், ஒரு பைத்தியக்கார பையன் இது ஷாருக் கான் யூஸ் பண்ண பர்ஃப்யூம், இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஷாருக் கானே அவர் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுற பர்ஃப்யூம் அவர் வந்து யூஸ் பண்ண மாட்டாரா? நீங்கள் எந்த செலிபிரிட்டி வேணா எடுத்துக்கோங்க, அவங்க யூஸ் பண்ணுறது வந்து அப்படி காட்டுற மாதிரி அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட வீட்டோட கதவுக்குள்ளே கூட போகாது. கரெக்ட். ஸோ இது வந்து 90ஸ்லேருந்தே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஓப்பன் சீக்ரெட். அப்போயாவது கொஞ்சம் ஏமாந்தவங்களா நம்ம இருந்தோம். இன்னும் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ அதாவது பரவாயில்ல, ஒரு ப்ராடக்டாக வந்து அல்ல அட்வான்ஸ்டாக அவங்க ஏமாத்துறாங்க, நம்ம அட்வான்ஸ்டாக ஏமாற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை வந்து விற்கிறாங்க பொருளை. ஸோ இந்த ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்போவுமே வந்து
ஈமு கோழி வச்சு ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணோன்னா பல பேர் தொழிலதிபரா மாறினாங்கல்ல. ஈமு கோழிலாம் வந்துட்டு குறிப்பா டார்கெட் பண்ணது எல்லாமே இந்த சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு எல்லாம் அந்த சைடு தான். ஸோ அதே மாதிரி வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் உடனே தோணும், என் குழந்தைய நான் வந்து ஏன்னா காம்படிட்டிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சொல்லுவாங்க லோ கிளாஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு கிளாஸ்ல இருந்து, அதாவது லோ இன்கம்ல இருக்கவங்களோட ஹை கிளாஸ்ல இருக்கிறதுலே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இந்த மிடில் கிளாஸ்க்கு தான். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடியும் போக முடியாது, முன்னாடி போக முடியாது, ஒரு காம்படிட்டிவ்னஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபேமிலி அவங்களோட குழந்தைங்க தான் இவங்களோட டார்கெட். ஓகேவா? எப்பவுமே வந்து பணக்காரன்னு சொல்லப்படுறவங்கள பரம்பரையா வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியும் இதை பண்ணலாம், எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, எங்க பந்தா காட்டணும், காட்டக்கூடாது, எதெல்லாம் பார்த்து அவனே விரும்பி போய் ஏமாறுவான். எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு போய் அவனோட ஆசைன்னு சொல்லி. ஆனா இந்த மாதிரி ஈஸியாலாம் ஏமாற்ற முடியாது அவங்கள. அண்ட் லைக் ரொம்ப வாழ்வின் விளிம்பு நிலையில இருந்துட்டு தினம் சரி அன்றாடம் காட்சிகளோ குளிகளோ வேலைச்சாங்க, டே வாடா என் குழந்தை பார்த்துக்கோ, உலகத்தை பச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பான் அவன். ஸ்ட்ரீட் நாலேஜ் இஸ் த பெஸ்ட் நாலேஜ்ல. ஸோ அப்படி நினைக்கிற பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிப்பை மட்டும் கொடுத்துட்டு மற்றபடி அவங்க குழந்தைங்களுக்கு உலக அறிவும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலி கற்றுக் கொடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வேற. இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க தான் இவங்களோட டார்கெட்டு. இவங்க வந்து இந்த ரோபோ சங்கர் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துட்டு அவங்க அதில் பண்ற ஆக்ஷனு, நடிப்பு, அந்த குழந்தையே கையெழுத்து போட வச்சிட்டாங்களோ இல்லை கை நாட்டு போட வச்சாங்க முன்னாடி வச்சு அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நாக்கில் சாயம் தடவி வந்து அதை வைக்கல. ஏன்னா குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு புது டெக்னிக் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா நாக்கில் ஏதோ ரேகை மாதிரி ஏதோ இருக்காமே, அந்த அளவுக்கு இருக்கா என்ன இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ண வைக்கல. சரியா? ஸோ இதை பார்த்து வந்து உடனே அவன் ஒரு கண்டிப்பா வீட்டுல மனைவிகள் வந்து இது கணவர்களோட மனைவிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தையும் இந்த மாதிரி பண்ணணும். சார் 6 வயசுக்கு மேலதான் வந்து ஸ்கூலுக்கே சேர்க்கப்படுற பல கண்ட்ரிஸ் இருக்கு. ஹாப்பி இண்டெக்ஸ்ல இன்னைக்கு தான் அவங்க நல்லபடி இருக்காங்க. அண்ட் அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படி இருக்கிற கையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் சூஸ் பண்றாங்க, என் குழந்தைய உடனே எடுத்துட்டு போய் நான் திணிக்க வேணாம். அண்ட் மாண்டசரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்து வந்திருக்கு. மாண்டசரி எஜுகேஷன் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மலாம் வந்து எக்ஸாம் எழுதி உடனே மார்க் டெஸ்ட் ரேங்க் அப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஆல்மோஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் வந்து அந்த குழந்தை வாழ்க்கையில வந்து படிப்பு அப்படிங்கறது வந்து ஒரு அனுபவத்தோட அழகா கத்துக்கிற மாதிரி, காம்படிட்டிவ் யாரு பெஸ்ட் அப்படின்னு அவங்களை எடை போட்டு பார்க்காத மாதிரி. ஏன்னா ஒரு அழகான ஒரு கல்வி முறை. மாண்டசரியில் நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. பட் சொல்றேன், இப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவசரப்படுத்தி திணிக்கிறது அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு இருக்கவே கூடாது. சுமையை குறைக்கணும். எது தேவையோ அந்த மட்டும் அந்த கல்வி நிறுவனங்கள்ல கற்றுக் கொடுக்கணும். அதை தாண்டி வந்து அனுபவ கல்வி நிறையா இருக்கணும், விளையாட்டு இருக்கணும், கலை ஈடுபாடுகள் இருக்கணும். அப்படின்னா அதுதான் ஒரு முழுமையான அறிவு, அதான் முழுமையான கல்வி. அப்படி இருக்கிறப்போ குழந்தையோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கு. அந்த நேரத்தில் இப்படி கொண்டு போயிட்டு வந்து திணிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப, நீங்க உங்க குழந்தைக்கு எது வேணா பண்ணிக்கோங்க, பட் அதை அட்வர்டைஸ் பண்றீங்க, அது ரொம்ப தப்பு. கெட்டு போன உணவு போய் நான் சாப்பிட்டுட்டு இந்த கடையில் சூப்பராக இருந்தது கைஸ்னு ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்து மற்றவங்களாம் போயிட்டு அதை சாப்பிட்டு நோய்வாய்ப்பட்டு ஒரு வேளை செத்துட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். லைஃப் ஃபுல்லாக உங்களால் வந்து அதை துடைக்கவே முடியாது இல்லையா? எவ்வளோ காரில் போயிட்டு நீங்கள் கிஃப்ட் எல்லாருக்கும் கொடுத்தாலும் வந்து துடைக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு பாவம் அது. ஸோ அதே மாதிரி இதை அதோட பெரிய பாவமாக நான் இதை வந்து பார்க்குறேன். பேசிக்கலி அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பாவம், அது பாப்பா அது வந்து உலகத்தில் பேன் பார்த்துட்டு இருக்க வயசில் வந்துட்டு அது கொண்டு வரதான் கூட தெரியாது. அது பாட்டு போய்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கும். அப்படியே அதை கொண்டு போய் இது மாதிரி கொடுமைப்படுத்துறீங்களே. அந்த குழந்தை, அந்த பாப்பா மட்டும் இல்லாமல் அந்த பாப்பா பார்த்து பல பாப்பாங்க போய் மாட்ட போகுதுன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது.